வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததால் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் முதல் பரிசு 20 லட்சத்தை தட்டி சென்ற தமிழக அணியினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியை சார்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி தீபா, வயது 24. கர்ப்பிணியான இவர் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தொடர் பரிசோதனை பெற்று வந்தார். இந்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வலி ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சுக பிரசவத்திற்கு வாய்ப்பில்லை என்றும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். இதற்கு பெண்ணின் குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் இன்று அதிகாலை தீபா உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் அலட்சியமான மற்றும் தவறான சிகிச்சையில் கர்ப்பிணி உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோரிமேடு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் முதல் பரிசான ரூபாய் 20 லட்சம் மற்றும் சுழல் கோப்பையை தமிழக அணி தட்டி சென்றது. இந்த பரிசினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி கபடி அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவிலான யுவ கபடி சீரியஸ் வின்னர் எடிவிஷன் கபடி போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கில் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 40 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஒரிசா உள்ளிட்ட 10 மாநிலங்களை சார்ந்த 814 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் நாள் ஒன்றிற்கு 2 போட்டிகள் வீதம் 80 போட்டிகள் நடைபெற்றது. இதில் இறுதிப் போட்டிக்கு ஹரியானா மாநில அணியும் தமிழக அணியும் தேர்வு மோதின. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் 2 மாநில அணிகளும் மோதும் இறுதி சுற்று நடைபெற்றது. இதில் 54க்கு 50 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா அணியை வீழ்த்தி தமிழக அணி முதலிடத்தை தட்டி சென்றது. இந்த போட்டியில் முதல் பரிசை வென்ற தமிழக அணிக்கு ரூபாய் 20 லட்சம் ரொக்கம் மற்றும் சுழல் கோப்பையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இதேபோல் 2வது பரிசாக 10 லட்சமும் 3வது பரிசாக 5 லட்சம் என மொத்தம் பரிசு தொகை 55 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 3 நாள் G20 நூலக உச்சி மாநாடு நேற்று தொடங்கியது. மாநாட்டை நடத்தும் பல்கலைக்கழகத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் G20 நூலக உச்சி மாநாடு நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. G20 நூலக உச்சி மாநாடு பல்வேறு நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது அனைவருக்கும் ஒரு வளமான அனுபவமாக இருக்கும். மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், நூலகர்கள் மற்றும் கள வல்லுநர்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வார்கள் என்று தான் நம்புகிறேன். உறுதியாகவும் நம்புகிறேன். நூலக மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு ஒப்புதல் கேட்டு அனுப்பிய கோப்பு காணவில்லை என சிபிஐக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் புகார் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருந்து கொள்முதல் செய்வதில் ஊழல் நடக்கிறது.
மக்கள் வரிப்பணத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடித்து வருகின்றனர். அதிமுகவின் குற்றச்சாட்டை ஏற்று புதுச்சேரி சுகாதாரத்துறை தலைமை அதிகாரி மருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பாக உயர்மட்ட துறை ரீதியிலான விசாரணை நடத்த கோப்பு தயாரித்தார். இந்த கோப்பிற்கு அனுமதி கோரி முதல்வருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்பிய கோப்பை பல மாதமாக காணவில்லை. ஊழலை மறைக்க திட்டமிட்டு கோப்பை மறைத்துள்ளனர். புதுச்சேரி அரசின் கொள்முதலில் நடந்த ஊழலை மூடி மறைக்க பெயரளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. தங்களின் சுய லாபத்திற்காக மக்களின் உயிரை விலை பேசியுள்ளனர். தரமற்ற மருந்துகளால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆட்சியர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நல்லவாடு கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நல்லவாடு பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் தொடர்ந்து கடலரிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவ மக்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நல்லவாடு மீனவ கிராமத்தில் 2 மீன் விற்பனை நிலையம் இருக்கும் நிலையில் 3வது மீன் விற்பனை நிலையம் அமைக்கும் பணியின் துவக்க விழா இதன் ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மீன் விற்பனை நிலையம் கட்டுவதற்கான நிதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நல்லவாடு பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து போராட்டம் போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டவுடன் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. புதுவை அரசு பள்ளி கல்வித்துறையின் மூலமாக மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி இன்று மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறையின் அமைச்சருமாகிய உயர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு மேல்நிலை பிரிவில் உள்ள 769 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கி வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் அருட்திரு ஜான் ஹில்டா அவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாளையொட்டி முத்திரையர்பாளையம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாளையொட்டி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக கோவில் நிர்வாக குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கே பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களையும் அவர் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மகளிருக்கான நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாத பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்பி காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா நீதி யாத்திரையில் திரளான மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அவருடைய யாத்திரை வெற்றி பெற புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஜகாந்தி, துணைத் தலைவிகள் ஜெயலட்சுமி, அஞ்சலாட்சி, பொன்னி சுப்ராயன், நிஷா, விஜயகுமாரி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் பல மாநிலங்களில் உள்ள மகளிர்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் குமரல்களையும் ராகுல் காந்தி கேட்டு வருகிறார். மேலும் அவருடைய பயணம் சிறக்க
மகளிர் காங்கிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வு, சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய் ஆகியவற்றின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஆண் பெண் பாலின பேதகம் இல்லாமல் ஊதியம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சுகாதாரம், ஆரம்ப பிரசவ மையங்கள், அடிப்படை உள்கட்டமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். மகளிருக்கான உடல் நலத்தை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட வேண்டும். இந்தியாவில் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தூரத்திலும் கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல் வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பாஜக அரசு செய்ய தவறி உள்ளது. எனவே இந்த விவகாரங்களில் பாஜக அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் மகளிர்கள் மேம்பாட்டு குறித்து இதுபோன்ற நடவடிக்கைகளில் இனிமேலும் பாஜக எந்த வேலையும் செய்ய போவதில்லை. எனவே வருகிற தேர்தலில் மகளிருக்கான திட்டங்கள் மேம்பட அனைத்து தரப்பினரும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பேட்டியின் பொழுது புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் திரளாக உடனிருந்தனர். பொதுப்பணித்துறையின் மூலமாக வீமணவிலி கிராமத்தில் ரூபாய் 32 லட்சம் செலவில் பாலம் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வீமணவிலி கிராமத்தில் அமைந்துள்ள அன்னை தெரேசா நகர், நிர்மல் நகர், கமலா நகர் சாலை சந்திப்பில் ஆற்று வாய்க்காலின் குறுக்கே பாலம், தண்டுக்கரை வீதி சந்திப்பில் பாலம் என பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலமாக ரூபாய் 32 லட்சம் செலவில் 3 பாலங்கள் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பாலங்கள் கட்டுமான பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், சபாபதி, பாலகுரு, ராஜேந்திரன், திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசுவாமி, வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடரணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடரணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதியின் துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், நிர்வாகிகள் சபரிநாதன், கார்த்திகேயன், சுப்பிரமணி, ஹாலித், ஜனா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சேதராப்பட் தொழில்பேட்டையில் 120 வாட்ஸ் கொண்ட 103 LED தெருவிளக்குகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பேட் தொழில்பேட்டையில் 120 வாட்ஸ் கொண்ட 103 LED தெருவிளக்குகள் பணி பிப்டிக் நிதியின் மூலமாக ரூபாய் 62,94,000 மதிப்பீட்டில் பணி செய்யப்பட்டது. இந்நிலையில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தெருவிளக்குகளை இயக்கி வைத்தார். விழாவில் தொழில் மற்றும் வர்த்தக செயலாளர் ஆசிஸ் மாதவர் மோரி, பிப்டிக் மேலாண் இயக்குனர் ருத்ரகவுட், பொது மேலாளர் அபிவிருத்தி, மென்துறை பொறுப்பாளர் ஆனந்த், சேதராப்பட்டு தொழிற்சங்கம் நிர்வாகிகள், மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள், சேதராப்பட்டு தொழிலதிபர்கள், கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சித்த மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் குழு புதுவை வந்த நிலையில் அவர்களை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்திய அரசின் ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடந்த 24ஆம் தேதி டெல்லியில் தொடங்கியது. இணையமைச்சர் முஞ்சபரா மகேந்திரபாய் துவக்கி வைத்த இந்த பேரணியில் சித்த மருத்துவர்கள், ஆராய்ச்சி அலுவலர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த பணியாளர்கள் 22 பேர் புதுடெல்லியில் துவங்கி கன்னியாகுமரி வரை 3333 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் பயணித்து
மக்களிடையே சித்த மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனிடையே சென்னை வழியாக புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்த இக்குழுவினரை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வரவேற்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை சார்ந்த ஆராய்ச்சி அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒதியமிட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குண மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் விலினூர் சேர்ந்த வெங்கடேசன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தை மாத பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தை மாத பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்திக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோணிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் புதன்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 19 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. சென்னை தமிழகத்தை சார்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது. மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவம் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது. இந்நிலையில் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு இடையே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 19 பேரை கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் 2 விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விசாரணைக்காக யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர். மீனவர்கள் காரை நகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து கொண்டு சென்று மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மீனவர்கள் 19 பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சார்ந்தவர்கள் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இலங்கை கடற்படைகள் மீனவர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அடுத்து வருவது இன்றைய சினிமா செய்திகள். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன வித்தியாசம்? கயல் ஆனந்தியின் மங்கை ட்ரெய்லர் வைரல். மங்கை திரைப்படத்தில் கயல் ஆனந்தி நடித்துள்ளார். கயல் பரியேறும் பெருமாள், த்ரிஷா இல்லனா நயன்தாரா போன்ற படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றவர் ஆனந்தி. 2021 மூடர்குடம் இயக்குனர் நவீனின் உறவினரான சாக்ரட்டிஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனந்திக்கு ஒரு மகள் இருக்கிறார். இவர் தற்போது இயக்குனர் குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில் மங்கை திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் துஷை, சாம்ஸ், ஆதித்யா, கதிர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். JSM பிக்சர்ஸ் சார்பில் ARR ஜாஃபர் சாதிக் தயாரித்துள்ள இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் தற்போது இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. பெண்கள் மீதான அத்துமீறலை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ள இந்த ட்ரெய்லரை ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. கயல் ஆனந்தி தொடர்ந்து இது போன்ற துணிச்சலான கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் தங்களது விருப்பத்தை கூறி வருகின்றனர். இன்றைய விளையாட்டு செய்திகள். T20 உலகக்கோப்பை ரோஹித்துடன் தொடக்க வீரராக கோலி களம் இறங்க வேண்டும். ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் 2024 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளது. மெல்போர்னின் 2024 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் மொத்தம் 20 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. அதன்படி அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, பப்னிவா, நியூ கினியா, கனடா, நேபாளம், ஓமன், நமீபியா மற்றும் உகாண்டா ஆகிய அணிகள் கலந்து கொள்கின்றன. தொடரில் கலந்து கொள்ளும் 20 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் பிரிவு ஏயில் இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, அமெரிக்கா அணிகளும், பி பிரிவில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன் அணிகளும், பிரிவு சியில் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, பபுவா நியூ கினியா அணிகளும், பிரிவு டியில் தென்னாப்பிரிக்கா, இலங்கை, வங்காளதேசம், நெதர்லாந்து, நேபாளம் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். இதிலிருந்து 4 அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இந்நிலையில் இந்த தொடரில் இந்திய அணியில் ரோஹித் சர்மாவுடன் தொடக்க வீரராக கோலி களம் இறங்க வேண்டுமென ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் பிராட் ஹாக் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் கூறியதாவது: விராட் கோலி T20 உலகக்கோப்பையில் விளையாடுகிறார் என்றால் அவர் ரோஹித் சர்மாவுடன் பேட்டிங்கை தொடங்குவதை பார்க்க விரும்புகிறேன். கோலியை தொடக்க ஆட்டக்காரராக நிலைநிறுத்துவது புதிய பந்திற்கு எதிரான அவரது திறமைகளை பயன்படுத்தி பவர் பிளே ஓவர்களில் ஃபீல்டிங் கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி அவரது முழு திறனையும் வெளிப்படுத்த முடியும். ரோஹித் அல்லது கோலி ஆகியோரில் ஒருவர் இன்னிங்ஸ் கடைசி வரை பேட்டிங் செய்தால் நீங்கள் சரியான நிலைத்தன்மையை பெறலாம். இவ்வாறாக அவர் கூறியுள்ளார். இன்றைய உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. இணையவழி சேவை முடக்கம். இஸ்லாமாபாத் வன்முறை, அரசியல் நிச்சயமற்ற தன்மை, பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களுக்கு மத்தியில் பாகிஸ்தானில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி வாக்காளர்கள் வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர்.
மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி மொத்தம் 12,85,85,760 பேர் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களாக தெரிகிறது. இவர்களில் வாக்களிப்பதற்காக நாடு முழுவதும் 9,07,675 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் எவ்வித இடையூறுமின்றி வாக்களிக்க ஏதுவாக பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலையொட்டி போலீசார், சிறப்பு ஆயுதப்படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் என சுமார் 6,50,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு முடிந்ததும் விரைவில் எண்ணும்படி தொடங்கும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் உள்ள நிலையில் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் BMLN கான்ட்ரிட் தேர்வில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் BDI வேட்பாளர்கள் அவரது கட்சியின் சின்னமான கிரிக்கெட் பேட்டை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளதால் அவர்கள் சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவதால் நாடு முழுவதும் மொபைல் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்த அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மை காலமாக அதிகரித்து வரும் தீவிரவாத செயலால் விலை மதிப்பற்ற உயிர்கள் பறிபோயுள்ளன. நாட்டில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது. எனவே பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு எதிராக பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.